அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்க ஹீலர் மணிமேகலை பேசுறேன். லைக், சப்ஸ்கிரைப் செய்து வாழ்த்துக்கள், கருத்துக்கள் தெரிவித்த என்னுடைய ஃப்ளவர் ஃபேமிலிக்கும் மற்றும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃப்ளவர் ரெமடி, ஃப்ளவர் நேம் வந்து சரட்டோ. இந்த சரட்டோ கேரக்டர் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில இருப்பாங்க. தான் மேல ஒரு கான்பிடென்ட் இல்லாம ஒரு இருக்கிற ஒரு மனநிலை. முடிவு எடுப்பாங்க. ஆனா மத்தவங்க கிட்ட வந்து அட்வைஸ் கேக்குறது, கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்றது, இது சரியா இது தவறா அப்படின்றதுலயே அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சர்க்கிள்ல கேட்பாங்க. கேட்டுட்டுதான் ஒரு முடிவு வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மனநிலை இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஃப்ளவர் தெரப்பி தேவையா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கணும். பண்ணும்போது நம்ம முடிவெடுக்கும் போதுதான் நமக்கான ஒரு அனுபவம் கிடைக்கும். நம்ம அந்த முடிவை பேஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்த லைஃப்ல நடக்கிற விஷயம், ஃபேமிலியா இருக்கட்டும், பினான்சியலா இருக்கட்டும், ஹெல்த் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு முடிவு எடுத்து அடுத்தடுத்து நம்ம லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல்லையும் சந்தோஷத்துலயும் கொண்டு போக முடியும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்றது வந்து இந்த சரட்டோ கேரக்டர். ஏன்னா ஒரு டெசிஷன் வந்து எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஒரு அனுபவம், ஒரு மெச்சூரிட்டி, ஒரு நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் சில முடிவுகளை எடுக்கும் போது பெரியவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க அனுபவம் இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னா நம்ம வந்து கேட்டு நம்ம முடிவு பண்ணுவோம் வாழ்க்கையில. சரி, இந்த சரட்டோ கேரக்டர் வந்து நமக்கு பாசிட்டிவா இருந்து நம்ம முடிவெடுக்கும் போது நமக்கு லைஃப் சக்சஸ்ல போகுது. அதே வந்து நம்ம முடிவெடுக்க தெரியாம இல்ல தப்பான ஒரு முடிவெடுக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறோம் அப்படிங்கும் போது நம்ம லைஃப் வந்து கஷ்டத்திலையும் ஃபெயிலியரையும் நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ இந்த மனநிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ளவர் தெரப்பி கொடுக்கும்போது பாசிட்டிவான மைண்ட், பாசிட்டிவான சேஞ்சஸ், பாசிட்டிவான லைஃப் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். இதை நம்ம வந்து ஒரு கேஸ் டேக்கிங்கோட பார்க்கலாம். அம்மா பொண்ணு 2 பேரும் வந்திருந்தாங்க. அந்த பொண்ணுதான் இங்க கிளைண்ட். அவங்க அம்மா வந்தோடனே ஃபர்ஸ்ட் அவங்கதான் பேச ஆரம்பிச்சது. என்னோட பொண்ணுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு முடிவெடுக்க தெரியல, அவங்களோட விஷயத்துக்கு அவங்க முடிவெடுக்க தெரியல. காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க, அடுத்தது வந்து ஒர்க்குக்கு போறாங்க, அடுத்து மேரேஜ் லைஃப் இருக்குது. ஆனா வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு ஒரு டெசிஷன் வந்து என்கிட்ட அதிகமா கேட்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதிகமா கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க முடிவு அவங்க எடுங்க அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஆனா அது வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதா இருந்தாலும் என்ன கலர் எடுக்கணும், என்ன மாதிரி பட்ஜெட்டுக்குள்ள எடுக்கிறது அப்படின்னு எல்லாமே வந்து அடுத்தவங்கள்ட்ட கேட்டு கேட்டுதான் செய்யறாங்க. இல்ல அதிகமா கேக்குறது யாரு அப்படின்னா என்கிட்ட வந்து எல்லாத்தையும் கேட்பாங்க. ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்க ஒரு டீம் இருக்கு, அவங்க சர்க்கிள்ல கேட்டுட்டுதான் அந்த முடிவு பண்றாங்க அப்படின்னு இவங்க அம்மா பேசிட்டு இருக்கும் போதே அவங்க பொண்ணு வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நான் வந்து ஒரு முடிவு எடுக்க தெரியாமலாம் கிடையாது. நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், அது தப்பான ஒரு ரிசல்ட் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு ப்ரிகாஷன் இருக்கு. ரெண்டாவது வந்து நான் ஒரு அனுபவம் இல்லாம ஒரு விஷயத்த முடிவெடுக்க கூடாதுன்றதுலயே நான் தெளிவா இருக்கிறேன். ஏன்னா எனக்கு ரிசல்ட் வந்து பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்றதுல அந்த பொண்ணு தெளிவா இருந்தாங்க. எனக்கு அதனால நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், அம்மா அப்பா, என்னோட பிரதர் இருக்கிறாங்க, எல்லாத்தையுமே வந்து நான் கன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு அவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்டுட்டு இது சரியா தவறா அப்படின்னு கேட்டுட்டு நான் எடுக்கும் போது எனக்கு அது ஒரு லைஃப்ல வந்து சக்சஸ் கொடுக்குது. அதனால இது என்ன தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணு பேச ஆரம்பிச்சாங்க. அம்மாவோட அவங்களோட கவலை என்ன அப்படின்னா, ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுல நீ தான் அந்த ட்ரெஸ் போட போற, உனக்கு பிடிச்ச மாதிரி உன் பட்ஜெட்டுக்குள்ள என்ன வருமோ அதை நீ டிசைட் பண்ணு, சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீ ஏன் எல்லாரையும் கேக்குற அப்படின்ற மாதிரி அம்மாவோட மனநிலை இருக்குது. இங்க நம்ம ஃபைனலா அம்மாவோட என்ன பயமும் கவலையும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா அடுத்தது அவங்க வேலைக்குள்ள போகணும், அடுத்து மேரேஜ் லைஃப்குள்ள போறாங்க. அந்த முடிவெடுக்கிறது வந்து ஒரு பக்குவம், ஒரு மெச்சூரிட்டி, ஒரு அனுபவம் சார்ந்ததா, அவங்கள சார்ந்ததா இருக்கணும். எல்லாத்துக்கும் முடிவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே இருக்கக்கூடாது. மத்தவங்க சொல்ற முடிவும் ஒரு தப்பான ஒரு இதுல இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம் கவலை வந்து அம்மாவுக்கு இருக்குது. இதுல வந்து பொண்ணோட என்ன சொன்னாங்கன்னா, நான் தெளிவாதான் இருக்கிறேன், நான் வந்து ஒருத்தவங்களை கேட்டு செய்யும் போது எனக்கு முடிவு வந்து கரெக்டா இருக்கும், ரிசல்ட் கரெக்டா இருக்கும் அப்படின்றது என்ன நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இல்ல ஃபைனலா நம்ம வந்து இந்த ஃப்ளவர் தெரப்பில வந்து இவங்களுக்கு இந்த ஃப்ளவர் தெரப்பி வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேக்குறப்ப ஒரு பெரிய ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு கோர்ஸ் ஒண்ணு சேர்றாங்க, இல்ல ஜாபுக்கு போறாங்க அப்படின்னா நம்ம வந்து கேட்டு செய்யும் போது ஒரு நல்ல முடிவை கொடுக்கும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜை கொடுக்கும். பட் சின்ன சின்ன விஷயங்களுக்கே வந்து மத்தவங்களோட முடிவை வந்து கேக்குறாங்க அப்படின்னா அவங்கள ஒரு முடிவெடுக்க தராம
அந்த ஒரு நாலேஜ் ஒரு அனுபவம் இல்லாம போயிடும் அப்படின்றது இதுல அவங்க சொல்லி ஒரு புரிய வச்ச விஷயம் இது. ஏன்னா அவங்க தானா முடிவெடுக்கும் போதுதான் அதுல உள்ள முடிவு எடுத்ததுனால என்ன ஒரு நல்லது நடந்திருக்கு, என்ன தப்பா நடந்திருக்கு அப்படின்றத அவங்க அனலைஸ் பண்ண முடியும். அனலைஸ் பண்ணும்போதுதான் அவங்க அடுத்தடுத்து பெரிய பெரிய முடிவுகள்லாம் எடுக்க முடியும். அதனாலதான் இன்னைக்குமே வந்து இந்த பசங்களை பாய் செக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பிசினஸ் பண்றதுக்குலாம் வந்து அப்பாக்களை அலோவே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த டெசிஷன் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல பெரிய லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா போயிடும் அப்படின்னு தான் பெரிய பெரிய முடிவுகள் வந்து பேரண்ட்ஸ் வந்து கையில வச்சுக்குவாங்க, பசங்க கையில கொடுக்க மாட்டாங்க. சின்ன சின்ன ஒரு அவங்க சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு கான்பிடென்டா கொடுக்கும் அப்படின்றதுதான் பேரண்ட்ஸோட அவங்க அம்மாவா எதிர்பார்த்த விஷயம். இந்த மெசேஜ்ல இருந்து நம்ம பாக்குறது என்ன, இந்த கேஸ்ல இருந்து நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா, நம்ம டெசிஷனுங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில எப்ப என்ன டைம்ல முடிவு பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம லைஃபே வந்து பாசிட்டிவாவும் நெகட்டிவாவும் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கும் போது இங்க வந்து இந்த ஃப்ளவர் தெரப்பி வேணுமா வேணாமா அப்படிங்கறது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அது முடிவு பண்ணும்போது நீங்க வந்து என்ன ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படிங்கறது நம்ம அனலிசிஸ் பண்ணிக்கலாம். அனலிசிஸ் பண்ணும்போது 2 விதமான விஷயங்கள் வந்து நமக்கு புரியும். ஒண்ணு, நம்ம கரெக்டா முடிவெடுக்கும் போது நம்ம லைஃப் வந்து சந்தோஷத்துல போயிடும். தப்பான முடிவெடுக்கும் போது கஷ்டத்துல போயிட்டு இருக்கும் போது அதை நம்ம எப்படி அந்த மெச்சூரிட்டிகள் எப்படி வரலாம், அதை நம்ம எப்படி கத்துக்கலாம் அப்படின்றத ஒரு நாலேஜ் வந்து நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். மனசு பத்தியான ஒரு கவிதை. உன் உள்ளம் சொல்லும் குரல் உண்மையான வழிகாட்டி. உன் முடிவை நீ நம்பு. தன்னம்பிக்கை மலரும். மனச பத்திரமா பார்த்துக்கோங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். உங்க ஹீலர் மணிமேகலை.